அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மார்கழி திருப்பாவை சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த மார்கழி மாதத்தில் கண்ணனையே தன் மணாளனாக நினைத்து உரிய ஆண்டாள் எழுதிய திருப்பாவை பாடுவது சிறந்தது. ஒரு நாள் பாண்டிய நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பெரியாழ்வார் வீட்டில் தோட்டத்தில் திடீரென ஒரு குழந்தை அழுகுரல் கேட்டது. அதனை காணச் சென்ற அவருக்கு அசரீரி இந்த குழந்தையை எடுத்து பாராட்டி சீராட்டி மகளாய் பாவித்து வளருங்கள் என ஒலிக்கிறது. அதை அப்படியே பின்பற்றி பெரியாழ்வார் குழந்தை பக்தி மேல் ஓங்க செய்து வளர்த்துகிறார். இந்த குழந்தைக்கு சிறு வயதிலேயே கண்ணன் மீது அதிக ஆசை வளர்கிறது. கண்ணனை தன் மலானராகவே பாவிக்கிறார். அவனுக்காக ஆயர்பாடியில் உள்ள கோபியர்கள் போல் தனது கூந்தலை ஒரு பக்கமாக கொண்டு போட்டுக்கொள்கிறாள். தான் இருக்கும் இடத்தை ஆயர்பாடி மாளிகை என நினைக்கிறாள். தன் தோழியாரால் எல்லோரும் கோபியர்கள் என பாவித்து கொள்கிறார். வடபத்ரசாயி சுவாமியையே கண்ணனாய் பாவித்து காதல் புரிகிறாள். ஆயர்பாடியில் பெண்கள் மார்கழி மாதம் பாவை நோன்புகிறார்கள். ஆண்டாலும் அதை பின்பற்றி தன் தோழிகளோடு காத்தியாயினி தேவியை வணங்கி கண்ணன் தன் அமைய வேண்டுமென வேண்டுகிறார் நம் ஆண்டாள். ஆண்டாள் தன்னுடைய சிறு வயதிலேயே திருப்பாவை 30 பாசுரங்களையும் நாச்சியார் திருமொழியில் 143 பாசுரங்களையும் இயற்றியுள்ளார். கோல் தேடி ஓடும் கொழுந்தே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் என நம்மாழ்வார் சொல்வது போல அந்த சிறு வயதிலேயே அழகான பாடல்களை தன் ஆழ்ந்த அன்பினால் படைத்தவர்கள்தான் ஆண்டாள். மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வழக்கில் லோன் கண்டாய் மன்மதனே. இந்த அழகிய வரிகளை அந்த பச்சிளமைதில் அழகாய் வந்ததை அவளுக்கு என்ன அழகு என்பது இந்த இடத்தில் புலனாக வேண்டும். இதற்கு ஒரு கதை இருக்கிறது. பெரியாழ்வார் வடபத்ரசாயி சுவாமிக்கு வழக்கம் போல பூஜைக்காக மாலை எடுத்து வைக்கிறார். அந்த ஆண்டாள் அதை காண்கிறாள். என் மலாளன் என்றால் அவரின் பாதி நான் தானே, அப்படி என்றால் அவர் சூட்டிக்கொள்ள போகும் மாலை எனக்கு சரியாக இருக்க வேண்டுமே என நினைத்து அந்த மாலை அணிந்து கொள்கிறாள். அதை பார்த்த பெரியாழ்வார் கோபம் கொண்டு, சுவாமிக்கென்று வைத்திருந்த மாலை நீ எடுத்து அணிந்து கொண்டு விட்டாயே, இப்படி அனர்த்தம் செய்து விட்டாய் என்று திட்டிவிட்டு மாலையே இல்லாமல் பூஜைக்கு செல்கிறார். பூஜை தொடங்கும் முன் அசரீரி எங்கே அவள் சூடிய மாலை, இனி நான் அவள் சூடிய மாலையை தான் அணிவேன் என ஒலிக்கிறது. இந்த குழந்தை ஏதோ விளையாட்டாய் அன்பு செலுத்துகிறார் என்று பயந்தோம். ஆனால் கடவுள் அதை ஏற்றுக்கொள்ளாரே. அம்மா நீ என்னை மட்டும் ஆளவில்லை, மா என்ன கடவுளையும் சேர்த்து ஆட்கொண்டு விட்டாய் என வணங்கி கொள்கிறார். கண்ணன் தன் அன்பை புரிந்து கொள்ள வேண்டி மன்மதனிடம் கோரிக்கை விடுகிறார் ஆண்டாள். அதுவே நாச்சியார் திருமொழியில் இருக்கும் பாடல்கள். முதல் பாடலே என்னை என் கண்ணனிடம் சேர்ப்பாயா என வேண்டிக் கொள்கிறார். தையொரு திங்களும் தரை விளங்கி தன் மண்மலானை மாசிடம் உண்டாள் 500 மணற்கொண்டு திணிவருந்து அழகிய கலங்கிரி தன்கோணை என அழகாக பாடுகிறார். திருப்பாவை பற்றி சுவாரஸ்யமான செய்தி என்னவென்றால், ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்தருளி இருந்த வடபத்ராயி பெருமாளின் சன்னதிக்கு சென்று அவருடைய அழகிய முகத்தை பார்க்க வெட்கப்பட்டு பெருமான் கையில் இருந்த பஞ்சாண்யம் எனும் திருச்சங்கை பார்த்து ஆண்டாள் பாடியதே திருப்பாவை பாடல்கள். மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் என துவங்கி வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என முடியும் 30 பாடல்கள் பாடி ஆண்டாள் திருமாலை தமிழையும் சிறப்பு ஆண்டார்கள். அதனால் ஆண்டாள் என பெயர் பெற்று மாபெரும் சிறப்பு மிக்கவையாக விளங்குகிறார் ஆண்டாள். ஆண்டாள் அம்மனை மனமுருகி வேண்டுவோருக்கு அனைத்து நலன்களையும் கொடுக்க முன் வருவார்கள் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக திருப்பாவை பாடுவதன் மூலம் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுத்துவிட்டு திருப்பாவை பாடுவதன் மூலம் அனைத்தும் சிறப்பாக முடியும். மகத்தான ஆன்மீக மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்ட மாதமான மார்கழி அதிகாலை பிரார்த்தனைகள், துடிப்பான கோலங்கள் மற்றும் திருப்பாவை மற்றும் திருவெண்பாவை ஆத்மார்த்தமான பாராயணங்கள் மூலம் காற்று தெய்வீக சக்தியால் நிரப்பப்படும் ஒரு புண்ணிய காலமாகும். 12 ஆழ்வார்களில் ஒருவரான விஷ்ணுவின் பக்தியான ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 30 தமிழ் பாடல்களில் ஒரு பிரியமான தொகுப்பாகும்.
கோதாதேவி என்று அழைக்கப்படும் ஆண்டாள் விஷ்ணுவின் மீதமான ஆழ்ந்த பக்தி மற்றும் தெய்வீக அன்பிற்காக புகழ்பெற்ற விரே பெண் ஆழ்வாராக கொண்டாடப்படுகிறது. ஆண்டாள் தமிழ்நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் மற்றொரு புகழ்பெற்ற ஆழ்வாரான பெரியாழ்வாரின் மகளாக பிறந்தார். புராணத்தின்படி ஆண்டாள் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வடபத்ராசாயி கோவிலின் துளசி தோட்டத்தில் ஒரு குழந்தையாக காணப்பட்டார். மேலும் சிறுவயதில் இருந்தே அவள் தெய்வத்தின் மீது ஆழ்ந்த அன்பையும் பக்தியும் கொண்டு வளர்ந்து கொண்டாள். பரம்பொருள் கண்ணனுக்காக அணிவிக்கப்படும் மாலையில் அவள் தன்னை அலங்கரித்து கொள்வாள் என கூறப்படுகிறது. இது பின்னர் அவளுடைய ஆழ்ந்த ஆன்மீக தொடர்பையும் அவர் மீதான அசைக்க முடியாத அன்பையும் குறிக்கும் ஒரு எளிய பக்தி செயலாகும். முக்கியமாக வடபத்ராசாயி கோவில் மாபெரும் சிறப்பு மிக்கது. கண்ணன் பக்தர்கள் பாரம்பரியமாக காத்தாயினி விரதத்தினை பின்பற்றுகிறார்கள். இதன் மூலம் அவர்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் விருப்பங்களையும் இறைவனிடம் செலுத்தி அவர்களின் அசைக்க முடியாத பக்திக்கு ஈடாக அவரது தெய்வீக ஆசீர்வாதங்களை நாடினர். அவர்களின் பக்தியின் தீவிரமையால் ஈர்க்கப்பட்ட ஆண்டாள் பரம்பொருள் கண்ணன் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பினாலும் ஏக்கத்தினாலும் மார்கழி மாத பாவை நோன்பு விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சபதம் விரதத்தின் பின்பற்ற முடிவு செய்து கொண்ட அவருடன் அவரது தெய்வீக துணையாக இணைய வேண்டும் என்ற நம்பிக்கையினால் இருந்தார். ஆண்டாள் தமிழ் பக்தி இலக்கியத்தில் 2 தலைசிறந்த படைப்புகளை இயற்றினார். திருப்பாவை விஷ்ணு மகிமையை ஏற்படுத்தும் 30 பாடல்களின் தொகுப்பாகும். தெய்வீக அருளை பெறுவதற்காக தமிழ் மாதமான மார்கழி மாதங்களில் இதனை கடைபிடிக்க வேண்டும். அதனால் மார்கழி நோன்பு பாவை நோன்பாக விவரிக்கப்படுகிறது. விஷ்ணுவின் மீதான அவளுடைய தீவிர ஏக்கம் மற்றும் ஆன்மீக அன்பின் கவிதை வெளிப்பாடு தெய்வத்துடனான அவளுடைய ஆழமான உணர்ச்சி தொடர்பை இந்த நூல் எடுத்து கூறுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.